தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்டாக்கா வந்து நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமது வலிமையை நிரூபிக்கணும். யார்கிட்டயாவது சண்டை போட்டு நமது வலிமையை நிரூபிக்கணும், நாம் எவ்வளோ வலிமையானவர் அப்படிங்கிற உணர்வு தான் வரும். அதற்குத்தான் நம்ம என்ன பண்ணாங்க, வந்து கடந்த காலங்களில் சண்டை போடுறதுல ஆர்வமாக இருந்தாங்க. அதனால தான் போரிடுதல் அப்படிங்கிற நடைமுறை மக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. நாட்டுக்கு நாடு சண்டை போட்டாங்க, தெருவுக்கு தெரு சண்டை போடுவாங்க. அந்த தெருவில்காரங்க இந்த தெரு, 2 தெருவில் ஒற்றுமையாக, ஒரு ஊரில் வந்து ஒற்றுமையாகவே இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு தெருவுக்காரங்க இன்னொரு தெரு, எந்த தெருவுக்காரங்க வலிமையானவர்கள் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி சாதிக்கு சாதி சண்டை, இந்த சாதி சண்டை, தெரு சண்டை, அப்புறம் வீட்டுக்கு வீடு சண்டை, கொஞ்சம் தொலைவாக பக்கத்தில் இருக்கிற அந்த மாதிரி. இந்த மாதிரி சண்டை போடுற உணர்வு வந்து இந்த தானியங்களை சமைச்சு சாப்பிட்றதுனால தான் வருது. தானியங்களை சமைச்சு சாப்பிடும்போது உடம்புல அளவுக்கு அதிகமான பல மடங்கு வலிமை வரும்போது அந்த வலிமையை யார்கிட்டயா நிரூபிக்கணும், நான் யார் தெரியுமா அப்படிங்கிற நிரூபிக்கணுங்கிற அந்த உணர்வு தான் இந்த போர், 2ஆம் உலகப் போர் இதெல்லாம் வந்ததுக்கே காரணம். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இயந்திர அறிவியல் புரட்சி வரும்போது சரி நான் யார் தெரியுமா என்பதை நிரூபிப்பதற்கு அந்த சண்டை போடணுங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, நான் யார் தெரியுமா, இந்த தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிடும்போது ஏற்படுகிற பல மடங்கு அளவுக்கு அதிகமான வலிமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் இன்னொரு பாதுகாப்பான வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் வந்து நான் இன்ஜினியர் ஆகிறேன், டாக்டர் ஆகிறேன், விஞ்ஞானியாக போகிறேன் அப்படின்னா, நான் இன்ஜினியராகி என்னுடைய வலிமையை நிரூபிக்க போகிறேன், நான் டாக்டராகி என்னுடைய வலிமையை நிரூபிக்க போகிறேன், நான் யார் தெரியுமா பாரு, நான் ஒரு இன்ஜினியராகி நான் என்ன பண்ணுறேன் பாரு, நான் ஒரு டாக்டராகி என்ன பண்ணுறேன் பாரு, அப்போ தான் நான் யாரும் தெரியும். முதல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நேரடியாக சண்டை போட்டுக்கிட்டு அதில் வந்து ஒரு அசிங்கம், அவமானம் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ தோக்குறவங்க அவமானப்படுவாங்க, ஜெயிக்கிறவங்க பெருமையாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ எல்லோரும் ஜெயிக்க முடியாதுல்ல, சண்டை போட்டு எல்லோரும் ஜெயிக்க முடியாது. அப்போது யாராவது ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா சண்டை மூலமாக ஒருத்தர் தன்னுடைய வலிமை நிரூபிக்கிறாருன்னா அங்கே 1-2 பேர் தான் வலிமையானவர்களாக பார்க்கப்படுவார்கள். மற்றவங்க எல்லாம் அவர்கிட்ட தோற்று போனவங்க மாதிரி தான் தெரியும். அதனால் இப்படி தான் கடந்த காலங்களில் வந்து போரிடுதல், சண்டையிடுதல், தெருவுக்கு தெரு சண்டை போடுவாங்க. அதனால் சாதி ஏதாவது சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் அவங்களுக்கு தேவை. குடும்பத்திலே சண்டை நடக்கும், சண்டை போடுறதே அது ஒரு பயிற்சியாகவே இருக்கும். ஏன்னா சண்டையோட பெரிய அம்சமே எதுனாக்கா போர் தான். அப்போ சின்ன சின்ன சண்டைகளை அவங்க போட்டு பழகிப்பாங்க. தெருவுக்கு தெரு ஒரு உணர்வுபூர்வமாக அது வந்து பழகுறோம், அப்படி பயிற்சி எடுக்கிறோங்கிற உணர்வுலாம் இல்லாமல் இயல்பாகவே இது நடக்கும். ஏன்னா அது ஒரு பயிற்சி தான். சின்ன சின்ன சண்டைகள், குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள், அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டைகள், அண்ணன் தங்கச்சி, தம்பி அக்கா இவங்களுக்கு சண்டைகள், புருஷன் முண்டாட்டி சண்டைகள், கணவன் மனைவி சண்டைகள், இப்போ இந்த மாதிரி சண்டைகள்லாம் இருக்குல்ல, எல்லாமே என்னென்னாக்கா சண்டை போடுவது தான், வலிமை நிரூபிப்பதற்கான நான் யார் தெரியுமா என்கிற உணர்வின் அடிப்படையில் உருவாகுது தான். இந்த மாதிரி இது வந்து சின்ன சின்ன சண்டைகள் தேவை. சண்டை போடும்போது நம்ம அவமானத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா பெரிதாக நாம் போரிட போகிறோம். அது வந்து வீட்டுக்கு வீடு ஒருத்தர் தேவை. போருங்கிறது யாரோ ஒருத்தர் போட எல்லார் வீட்லேயும் அவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஒரு நாட்டில் சின்ன நாடு அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரும் போரிடுவதற்கு போகணும். அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரும் கிடையாது, அந்த வீட்டில் உள்ள ஆண்கள், குறிப்பாக ஆண்கள் கண்டிப்பாக போரிட போகணும். அப்படி இருக்கும்போது போர் என்பது அனைத்து வீட்டோடையும் தொடர்புடைய ஒரு நடைமுறை. போருங்கிறது ஒரு மிகப்பெரிய அழிவை, அங்கே உயிரோடு வர்றதே பெரிய கஷ்டம். அப்போ அதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன சண்டைகளை போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அமைதியாக வாழ்கிறீங்க, திடீர்னாலும் ஒரு சண்டை, வாங்க போரிட போகலாம் அப்படின்னு யாரும் போக மாட்டாங்க. மக்கள் வாழ்க்கையிலே அந்த சண்டை இருக்கணும். அப்போ தான் மிகப்பெரிய போர் வரும்போது அந்த சண்டைகளை நீங்கள் போய் போட முடியும், அதுக்கு தயாராக இருக்க முடியும். அதனால் மக்களுடைய வாழ்க்கையிலே வந்து நீங்கள் எப்போவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு குடும்பத்துலேயும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் சரி, ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினர்களுடையும் சரி, ஒரு தெருவுக்காரங்க இன்னொரு தெருவுடையும் சரி, ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்காரங்களோட சண்டை போடுவாங்க. இப்படி நான் யார் தெரியுமா, என்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்காக இந்த மாதிரி நான் யார் தெரியுமா என்கிற உணர்வு வந்து இந்த மாதிரி சண்டையில் போய் நிற்கும். அதில் வந்து உச்சக்கட்ட அணுகுமுறை தான் போர். அதனால் போருக்கான ஒரு தயார் நிலை தான் இந்த மாதிரி தெருவுக்கு தெரு சண்டை போடுவாங்க. ஒரு தெருக்காரங்க இன்னொரு தெருக்குள்ளேயும், ஒரு வீட்டுக்காரங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே சண்டை போடுவாங்க, அண்ணன் தம்பி. அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னால போர்னு வரும்போது வாங்க போரிடலாம், நான் அப்படிங்கிற அந்த இது போரிட போகலாம். சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் சண்டையை நிறுத்திட்டு இப்போ போரில் கவனம். இப்போ போரிடுவதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த மாதிரி சண்டை. வீட்டுக்கு வீடு சண்டை, தெரு சண்டைகள், கொலையாடி சண்டைகள், இதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் புரட்சி வந்த உடனே தான் இந்த இனிமேல் நான் யார் தெரியுமா, என்னுடைய வலிமையை நான் நிரூபிக்க போகிறேன் அப்படிங்கிற உணர்வு வந்து
பாதுகாப்பான வழிகளை கண்டுபிடித்தார்கள். அந்த மாதிரி வன்முறை உணர்ச்சியை நிரூபிப்பதற்காக தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்றதுனால உடம்புல ஏற்பட்ட அளவுக்கு அதிகமான பல மடங்கு வலிமையை பிறருக்கு நிரூபிப்பதற்காக ஒரு பாதுகாப்பான வழியை கண்டுபிடிச்சாங்க. சண்டை போடுறதை நிறுத்திடலாம், ஏன்னா சண்டை போட்டால் ரொம்ப ஆபத்து, கைகாலெலாம் வெட்டுப்படுது, காயங்கள் ஏற்படுகிறது, போர்னு வரும்போது செத்து போயிடுறாங்க நிறைய பேர், அவமானமாக இருக்கிறது, தோல்வியை தாங்கி கொள்ள முடியவில்லை, அதன் பிறகு நம்பிக்கையே போயிடுது, வாழ்வதற்கான நம்பிக்கையே போய்விடுகிறது. அதாவது போரில் ஏற்பட்ட தோல்வி, சண்டையில் ஏற்பட்ட ஒரு தோல்வி, பக்கத்து தெருகாரங்களோட சண்டை போடும்போது, ஒரு தெருகாரங்க இன்னொரு தெருகாரங்களோட சண்டை போடும்போது, அண்ணன் தம்பி சண்டை போடும்போது அதில் தோற்று போகிறவங்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். ஒரு தெருக்காரங்க இன்னொரு தெருக்காரங்க அப்போ சண்டைலாம் வரும்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே, அப்புறம் ஒரு வீட்டுக்காரங்க இன்னொரு வீட்டுக்காரங்களோட சண்டை போடும்போது ரொம்ப அவமானமாக இருக்கும். தோற்று போனவங்களால் அப்புறம் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ தான் அதெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக சிகரெட் பிடிப்பாங்க, புகை பிடிப்பாங்க. போதை என்பது தேவையாக இருக்கிறது. போதை என்பது தேவையாக இருக்குது. தோல்வியினால் ஏற்படுகிற அவமானங்கள், ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்வதற்கு போதை என்பது தேவையாக இருக்குது. அப்புறம் தான் ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. இந்த 2ஆம் உலகப் போர் வந்தது, அணுகுண்டு போட்டாங்க. இந்த சண்டை போடுறதுனால ஏற்படுகிற உச்சக்கட்ட அழிவு அந்த மனித இனம் உணர்ந்தது. இனிமேல் சண்டை போடக்கூடாது, போரிடுவது மனித இனம் முற்றிலுமாக அழிந்து போவதற்கு அதுவே காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இனிமேல் வேறு எந்த வழியில் தங்களுடைய வலிமையை நிரூபிக்கலாம். ஏன்னா அப்போவும் இவங்க தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் எவ்வளோ தான் போரிட்டு அழிவை பார்த்தாலும் நீங்கள் இன்னும் உங்களுக்கு எந்த உணர்வு வந்துட்டுருக்கு, நான் யார் தெரியுமா என்கிற உணர்வை வெளிப்படுத்தணும், என்னை நான் நிரூபிக்க வேண்டும், எனது வலிமையை இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வு அடங்கவே மாட்டேங்குது. எவ்வளோ தான் அழிவை பார்த்தாலும், இன்னும் 2 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கப்பா அணுகுண்டு போட்டு, எவ்வளோ தான் அழிவு, போரில் அப்படியே விமானத்தில் குண்டு போட்டு போவாங்க, அப்படியே ஒரு நகரத்தையே அழிச்சிருவாங்க, அதில் உள்ள மக்களே லட்சக்கணக்கானவர் செத்து போயிடுவாங்க. கோடிக்கணக்கானவர் செத்து போனால் கூட, போரினால் கோடிக்கணக்கானவர் செத்து போனால் கூட, போரிட்டால் கண்டிப்பாக சாவாங்கன்னு தெரிஞ்சு கூட மக்களுக்கு ஏன் நான் யார் தெரியுமா, என்னுடைய வலிமையை நிரூபிக்கிறேன் பாரு, நான் யார் நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிற உணர்வு மட்டும் ஏன் அடங்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் மூலதனம். அந்த வன்முறை உணர்ச்சியின் மூலதனம் எங்கேருந்து வருது, ஆரம்பிக்கிற இடம் எங்கேருந்து, உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால் உணவை இவங்க அந்த உணவை இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, தானியங்கள் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி அடங்கவே மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நான் யார் நிரூபிக்கணுங்கிற உணர்வு, இவ்வளோ அழிவை பார்த்த பிறகுமா உனக்கு இன்னும் உன்னுடைய வலிமையை நிரூபிக்கணுங்கிற ஆர்வம் உனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கே ஒரு கேள்வி. அப்போ தான் ஒரு பாதுகாப்பான வழியை கண்டுபிடிக்கிறாங்க. எது? இயந்திர அறிவியல் புரட்சி நடக்குது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த உலகம் முழுவதும் இயந்திர அறிவியல் புரட்சி நடக்குது. அப்போ நிறைய இன்னொரு வழி அதாவது நான் யார் தெரியுமா என்பதை நிரூபிப்பதற்கான இன்னொரு வழிகள், மிகப்பெரிய வழி திறக்குது. பாதுகாப்பான வழி போல் அது தெரிஞ்சுது. ஓரளவுக்கு அதில் பாதுகாப்பு இருக்குது. என்னென்னா மருத்துவர் ஆகுது, இன்ஜினியர் ஆகுது, தொழில்நுட்ப புரட்சி ஏற்படுது. இன்ஜினியர் ஆகிறது, மருத்துவர் ஆகுது, விஞ்ஞானி ஆகிறது, ஆசிரியர் ஆகிறது, கலெக்டர் ஆகிறது, மோட்டார் மெக்கானிக் ஆகிறது, பிளம்பர் ஆகிறது, இந்த மாதிரி இது எல்லாமே இப்போ இன்னொரு வழி. இதன் மூலமாக நீங்கள் என்ன உணர்த்த விரும்புகிறீங்க அப்படின்னா, நான் டாக்டர் ஆகி நான் யாருன்னு காட்டுறேன், நான் ஒரு இன்ஜினியர் ஆகி நான் யாருன்னு காட்டுறேன், எனது வலிமையை நான் நிரூபிக்கப் போகிறேன், நான் இந்த உலகை அச்சுறுத்த போகிறேன், எல்லோரும் என்னை திரும்பி பார்ப்பாங்க, எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க, நான் மிகப்பெரிய புகழ் அடைந்தவனாக வரும்போது எல்லோரும் என்னை வியந்து பார்ப்பாங்க, என்னிடம் உள்ள பணத்தை பார்த்து எல்லாரும் என்னிடம் உள்ள பணத்தையும் அதிகாரத்தையும் பார்த்து என்னை பார்த்து பயப்படுவாங்க, நான் டாக்டராகி நிறைய பணம் சம்பாதிப்பேன், நிறைய பணத்தை சம்பாதிச்சு எனது வலிமையை நான் நிரூபிப்பேன், என்னிடம் உள்ள பணம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய பலம் இதெல்லாம் பார்த்து நான் நினச்சதை சாதிப்பேன், எனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் நான் மற்றவர்களை அச்சுறுத்துவேன் அப்படின்னு, எனது வலிமையை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான வழி கிடச்சிது. அப்போது இது எல்லாமே சண்டை போடுறதுக்கான இன்னொரு பாதுகாப்பான வழி. ஒரு மருத்துவராவது, இன்ஜினியராவது, எல்லாமே வன்முறை உணர்ச்சியோட இன்னொரு பாதுகாப்பான வழி தான். வன்முறை உணர்ச்சியோட குற்றங்களை செய்ய வேண்டும், சண்டை போடணுங்கிற இன்னொரு வழி தான் இது. இந்த டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது எல்லாமே
நீ விஞ்ஞானி ஆனாலும் சரி, சண்டை போடுறதுக்கான ஒரு பாதுகாப்பான வழியை நீ விஞ்ஞானியை மூலமாக தேர்ந்தெடுத்துக்கிற. விஞ்ஞானியாகி போய் சண்டை போட போகிற. விஞ்ஞானினா அதுக்காக குண்டுகளை தயாரிச்சிடல, அல்லது விஞ்ஞானியை அதாவது ஆராய்ச்சி பண்ணி அவரை பற்றிய வியப்பை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி விஞ்ஞானியா எப்படி விஞ்ஞானின்னா நம்ம அவங்கெல்லாம் பயங்கரமான ஆள் நினைக்கிறோம்ல, அந்த அளவுக்கு விண்வெளிக்கே போய் ராக்கெட்டை விடுறாங்க, ஏவுகணை அப்படின்னா அவங்க எவ்வளோ ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து மற்றவங்க பயப்படத்தானே செய்வாங்க. வியப்பு அவங்க மேலே வியப்பு ஏற்படும்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு வேறு வழிகள் மூலமாக தன்னை நிரூபித்து தன்னை பற்றி அச்சத்தை பிறருக்கு ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு பாதுகாப்பு, இப்படி ஒவ்வொருத்தரும் அதற்காக முயற்சி செய்கிறார்கள். பெரும் பணத்தை சம்பாதித்து அதிகாரத்தை பக்கபலமாக வைத்துக்கொண்டு பிறரை அச்சுறுத்துவது, தனது வலிமையை நிரூபிப்பது, சண்டை போடுறது, இது எல்லாமே சண்டை போடுறது தான். அப்போ என்ன ஆகும்? சண்டை போட்டால் நோய் வரும். வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் தான் நோய்களுக்கு காரணம். அப்போ நீங்கள் இன்ஜினியர் ஆனாலும் சரி, டாக்டர் ஆனாலும் சரி, மருத்துவர் ஆனாலும் சரி, இது நோய்களுக்கு தான் வழிவகுக்கும். அதனால் மருத்துவர் ஆகிட்டால் நோய்கள்லாம் குணமாயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. மருத்துவர் ஆனாலும் நோய் வரும். நோய் இருக்கிறனால தான் நீங்கள் மருத்துவர் ஆகுறீங்க. அதை நீ மருத்துவராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு நோயும் வேணும். நோய் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் மருத்துவராக இருக்க முடியும். நோய்களே இல்லைன்னா மருத்துவர் ஆகணும், மருத்துவர் என்கிற ஆசை வராது. மருத்துவர்கள்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஆசிரியர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், முதலமைச்சர், எல்லாமே சண்டை போடுறது, வம்பெழுக்கிறதுக்கான ஒரு வேலை, சண்டை போடுறதுக்கான ஒரு வழி தான். வன்முறை உணர்ச்சியை வெளிப்படுத்துவது, நான் யார் தெரியுமாங்கிற உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கான வன்முறை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது தான் அழிவுகளுக்கான வழி. அழிவு மூலமாக தன்னை நிரூபிப்பது. இப்போ அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் விளம்பரம் எல்லாம் இன்ஜினியர் எல்லாம் ஆகிட்டாங்க, விஞ்ஞானி ஆகிட்டாங்க, இன்ஜினியர் ஆகிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டாங்க, இந்த இயந்திர அறிவு. ஆனால் இப்போ இந்த உலகம் அழிவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அமைதியாக இல்லை, எல்லோரும் ஆகிட்டீங்க. ஆமாம், அது எப்படி அமைதியாக இருக்கும்? நம்ம அழிவான வழியில் தான் போய் நம்மை நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ எப்படி நாம் நிரூபிக்கணும் நம்மளை அப்படின்னா, அழிவுகள் ஏற்படக்கூடாது, ஆபத்தான வழியாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் நாம் நம்மை நிரூபிக்க வேண்டும். நான் யார் தெரியுமா என்கிற உணர்வு நமக்கு தேவை தான். ஆனால் நம்மளை எப்படி நாம் நிரூபிக்கணும்? அதற்கு நாம் அழிவு சார்ந்த வழியை தேர்ந்தெடுக்கக்கூடாது. எல்லாருமே பொறாமப்படுற ஒரே ஒரு ஆள் யாருன்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறவன். நீங்கள் விஞ்ஞானி ஆகலாம், டாக்டர் ஆகலாம். ஆனால் இந்த டாக்டரோ விஞ்ஞானியோ இன்ஜினியரோ எல்லாருமே பொறாமப்படுகிறவர் யாரை பார்த்து பொறாமப்படுவோன்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறவரை பார்த்து பொறாமப்படுவாங்க. நல்லா லவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு காதல், குடும்பம், குழந்தைங்க, குட்டிகன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறவரை பார்த்து நீ இன்ஜினியர் ஆனாலும் சரி, டாக்டர், அவங்க எல்லாருமே இவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. யாருன்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். பொறாமைப்படுகிற வாழ்க்கை எது? எல்லோருமே பொறாமைப்படுகிற வாழ்க்கை எதுனா மகிழ்ச்சியான வாழ்க்கை. மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்களை பார்த்து மற்றவர் எல்லாருமே பொறாமப்படுவாங்க. அதை இப்போ இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ டாக்டர் ஆகிட்ட அப்படின்னா உன்னை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. ஏன்னா நீ டாக்டர், கிளினிக்கு, மருத்துவமனைன்னு சொல்லிட்டு நாள் முழுதும் அங்கேயே தான் கிடக்குறீங்க. புகழ், பணம் எல்லாம் வருது. ஆனால் ஒரு குழந்தைங்களோட, குடும்பத்தோட, மனைவியோட, கணவனோட நேரம் செலவிட முடிகிறதா? அது எவ்வளோ பெரிய நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டு போகிறீங்க, குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு பெரிய வீடு கட்டுறீங்க. ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்கலைல்ல. அது ஒரு கேலியான ஒரு விஷயமா போச்சு. அது கேலி செய்கிற ஒரு விஷயமா போச்சு. நீ யாரை இப்போ இன்றைக்கி வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட நிறைய பணம், கோடிக்கணக்கான பணம் இருந்தால் கூட ஒன்றை வியந்து பார்ப்பதில்லை. யாரை வியந்து பார்க்குறாங்கன்னா, மகிழ்ச்சியாக யார் வாழ்கிறார்கள், காதல், குடும்பம், குழந்தைங்க, உறவுமுறை, நண்பர்கள் அப்படின்னு யார் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களோ அவர்களைத்தான் இந்த உலகம் இப்போ வியந்து பார்த்துட்ருக்குது. அது மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன தேவை? உடம்புல உறுதி தேவை. உறுதியாக இருக்கணும், நல்லா 6 பேக் வச்சுருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அந்த உடல் தகுதி தேவை. மகிழ்ச்சியாக வாழ்வது சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல உடல் தகுதி தேவை. உடம்பு நல்லா இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மகிழ்ச்சியாக வாழ்வதில் முக்கியமான அம்சம் என்னது? தாம்பத்திய வாழ்க்கை. உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு உடலில் உறுதி தேவை, அழகு தேவை. ஒரு விஞ்ஞானி தொப்பையுமா இருக்கார், அவரை பார்ப்பாங்களா? இப்போ ஒரு விஞ்ஞானி இருக்கிறான், ஒரு ஆணுன்னு வச்சுங்களேன், அவன் விஞ்ஞானியாக இருக்கிறான், அவன் தொப்பையோடு இருக்கிறான். அதே பக்கத்தில் ஒருத்தன் நல்லா 6 பேக் வச்சுட்டு இருக்கான். விஞ்ஞானிகிட்ட நிறைய பணம் இருக்குது, புகழ் இருக்குது. இப்போ ஒரு ஆண் இருக்கிறான், அவனுக்கு 6 பேக் இருக்குது. அப்போ பெண்கள் யாரை பார்ப்பாங்க?
அப்போ இந்த ஆணை உடம்பு வலிமையாக இருக்கிற உறுதியாக இருக்கிற அந்த சிக்ஸ் பேக் வச்சுக்கிற ஆணை தான் பார்ப்பாங்க. அதேமாதிரி பெண்கள்லேயும் சரி, ஒரு பெண் வந்து இந்த நாட்டுக்கே பிரதமராகவோ முதலமைச்சராக கூட இருக்கலாம். ஆனால் இன்னொரு பெண் வந்து நல்ல உறுதியோட, நல்ல உடம்பு உறுதியோட அழகோட சிக்ஸ் பேக் வச்சுட்டு இருக்கிறா அப்படின்னா அவளை யாருக்கு ஆண்களை பிடிக்கும் அப்படின்னா அந்த சிக்ஸ் பேக் வச்சு உடலை உறுதியாகவும் அழகாகவும் வச்சுருக்கிற அந்த பெண்ணை தான் ஆண்களுக்கு பிடிக்கும். அப்போ யாருக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறது? இந்த மாதிரி உடலில் உறுதி இருப்பவர்கள், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவர்கள் தான் தகுதியானவர்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதுங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் இன்ஜினியர் ஆகிறது எவ்வளோ கஷ்டமோ, மருத்துவராவது எவ்வளோ கஷ்டமோ, விஞ்ஞானியாக ஆவது எவ்வளோ கஷ்டமோ, இந்த நாட்டின் முதலமைச்சராகவோ பிரதமராகவோ ஆவது எவ்வளோ கஷ்டமோ அதே அளவுக்கு கஷ்டம் உங்கள் உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது, மகிழ்ச்சியாக விடு. அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவது. உடல் உறுதி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அதனால் எந்த உடல் உறுதி இருக்கணும். அது உடல் உறுதியாக இருப்பது என்பது அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகிறது எவ்வளோ கஷ்டமோ, ஒரு பிரதமராகவோ அல்லது இன்ஜினியராகவோ டாக்டராகவோ விஞ்ஞானியாகவோ ஆகிறது எவ்வளோ கஷ்டமோ அந்த அளவுக்கு உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது அந்த அளவுக்கு கஷ்டம். மகிழ்ச்சியாக வாழ்வது அந்த அளவுக்கு கஷ்டம். இப்போ மக்கள் அதை தான் வியந்து பார்க்குறாங்க. கடந்த காலங்களில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஞ்ஞானியோ டாக்டரோ வியந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ மக்களுடைய மனம் மாறுது. இதெல்லாம் சும்மா, நீ பெரிய பணத்தை வச்சுட்டா போதுமா, ஆனால் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்துட்டா போதுமா, ஆயிரக்கணக்கான கோடி உனக்கு இருக்கலாம், ஆனால் உன்னை பார்த்தாலே உடம்புல ஒரு ஊழச்சதையும் தொப்பையுமா இருக்கிற நீ எப்படி உன்னுடைய மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியும்? அல்லது நீ எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? உனக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உனக்கு நேரமே கிடைக்காது, குடும்பத்தோடு செலவழிக்க உனக்கு நேரமே கிடைக்காது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு இருக்குது, இந்த இளைய தலைவர். அப்போ இப்போ மக்கள் யாரை வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் விஞ்ஞானிகளையும் டாக்டரையும் இவங்களெல்லாம் வியந்து பார்த்தாங்க. விஞ்ஞானி, மருத்துவராவது, இன்ஜினியராவது, இது போன்றவர்களை வியந்து பார்த்தாங்க. இன்றைக்கி யாரை வியந்து பார்க்குறாங்கன்னா, உடலில் உறுதி இருக்கிறவர்களை வியந்து பார்க்கிறார்கள். உடலில் உறுதியும் அழகும் உடைய ஆண்களை பெண்களையும் வியந்து பார்க்குறாங்க. இவர்கள் தான் மகிழ்ச்சியாக வாழ்வது. இவர்களை திருமணம் செய்து கொண்டால் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இப்போ தான் வந்திருக்கு. முன்னாடி என்ன நினச்சாங்க, டாக்டராக நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணால் மகிழ்ச்சியாக வாழலாம்னு நினச்சாங்க. அதனால் நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுலே நேரம் போயிடும். அவங்க உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள நேரம் கிடைக்காது. தொப்பையும் இருப்பாங்க, தொந்தியும் இருப்பாங்க. என்னவா இருந்துட்டாலும் பரவாயில்ல, பணம் நிறையா இருக்குல்ல, மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பணத்தை வச்சுட்டு சாப்பிட முடியும். இன்றைக்கி சாதாரணமானவங்களே நல்லா சாப்பிட்றாங்க. ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் கூட அவர்கள் விரும்பிய உணவுகள் போதுங்கிற அளவுக்கு நல்லா சாப்பிட்றாங்க. அதனால் சாப்பாட்டுக்காக ஒருத்தர் நல்லா சாப்பிட்ணும், அப்போ பணக்காரராக இருந்தால் தான் நல்லா சாப்பிடணுங்கிற அவசியம் இப்போ இல்லை. அதனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உடலில் உறுதி தேவை. நீங்கள் கோடீஸ்வரர் பணத்தை வச்சுட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு வராங்க மக்கள். அதனால் இந்த இயந்திர அறிவியல்களில் மகிழ்ச்சியாக வாழ என்றைக்குமே சரி பணமும் தேவை. இன்றைக்கி இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் பணம் தேவை, அதோட உடலில் உறுதியும் தேவை, அழகும் தேவை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. இப்போ மகிழ்ச்சியாக வாழ்வது அவர்கள் மீது தான், உடலில் உறுதி உடையவர்கள் மீது மக்களுடைய கவனம் திரும்பி அவர்களை வியந்து பார்க்கின்ற அந்த கண்ணோட்டம் இப்போ வந்திருக்கு. அவர்களை வியந்து பார்க்கிறார்கள். இவர்களால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்கிற அந்த புரிதல் இப்போ வந்திருக்கு. அதனால் இப்போ எல்லாருடைய கவனமும் உடலை உறுதியாக்குவது என்பதாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் அதற்கான வாய்ப்பு வர மாட்டேன். அதற்கான எல்லாம் ஆசை இருக்குது மனசுக்குள்ளே, உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்குது. ஆனால் அதற்காக முயற்சி செய்ய முடியவில்லை அவர்களால். அதற்கான முயற்சியை செய்ய முடியவில்லை. ஏன்னா அது வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த தானிய உணவுகள் மக்களை சோம்பேறியாக்குகிறது. மலிவான உணவுகளில் இருக்கிற இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, பழைய சாதம், பேக்கரி உணவுகள், சமோசா, பஜ்ஜி, பப்ஸு, இந்த மாதிரி பேக்கரி ஸ்வீட்டு, இதெல்லாம் சாப்பிட்டாக்கா உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யணுங்கிற எண்ணமே வராது. ஆசை இருக்கும் மனசுக்குள்ளே, ஆசை கூட வராது. அந்த அளவுக்கு நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. உடல் உறுதி இல்லாமல் போயிடும், நாசம் பண்ணிடும், உடம்பு நாசம் பண்ணிடும். நாமளே நமது உடல் நாசமாவதற்கு, நமது வாழ்க்கை நாசமாவதற்கு காரணமாக. அப்புறம் சுகர் வந்துடும். அப்புறம் ஏதாவது நோய், சுகர் இல்லைனா வேறு ஏதாவது நோய் வரும். ஆஸ்மா, வீசிங், புற்றுநோய், ஏதாவது ஒரு நோய் கண்டிப்பாக வந்தே தீரும். உடல் பருமன், நடக்க முடியாது, மூட்டு வலி, இப்படி எல்லாமே வந்துடும். வாழவே முடியாது, நடக்கவே முடியாது, வாழவே முடியாது. வாழ்க்கைங்கிறது நடக்கிறது. ஒழுங்காக நடந்துக்கோன்பாங்களே, ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்காக வாழு அப்படின்னு அர்த்தம்.
நீங்கள் நடந்தால் தான் உங்கள் வாழ்க்கை. நடக்கவே முடியலன்னா உங்களால் வாழவே முடியலன்னு அர்த்தம். நடக்க சிரமப்படுறீங்கன்னா வாழ்வதற்காக சிரமப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். அதனால் ஒருத்தர் நடக்கவே முடியல அப்படின்னா நடக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். உடல் பருமன் ஆயிடுது. மலிவான உணவுகளை சாப்பிட்டுட்டு, இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல, மலிவான உணவுகள், அதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு உடம்பு குண்டாயிருது. அவங்களால நடக்க முடியல, ஓட முடியல, வாழவே முடியல. அந்த மாதிரி ஆயிப்பு. அதனால் இன்றைக்கி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. உடல் உறுதியாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிற அவங்கள பார்த்து தான் இப்போ வியப்படைகிறார்கள். ஆனால் உடலை உறுதியாக்குவது எப்படி? அதை கண்டுபிடிக்கணும். உடலை உறுதியாக்குவதற்கு தடையாக இருப்பது எது? உணவுகள் தான். உணவுகளில் இருக்கிற அந்த தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களால் உடலை உறுதியாக மாற்ற முடியாது. மாமிசத்தை சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் விட்டுட்டு உணவில் கட்டுப்பாடு வரணும். உணவில் கட்டுப்பாடோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விரும்பும் உடல் உழைப்பை நோக்கி போவீங்க. உடல் உழைக்கணும்னு தோணும். சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க. ஏமாடியாவோ சோம்பேறியாவோ இருக்க மாட்டீங்க. அதனால் இனிமேல் நான் யார் தெரியுமா என்பதை நிரூபிப்பதற்கான ஒரே வழி, பாதுகாப்பான வழி எது தெரியுமா? மகிழ்ச்சியாக வாழ்வது தான். எல்லாருமே பொறாமைப்படுகிறவர்கள் யாருன்னா மகிழ்ச்சியாக வாழ்பவர்களை பார்த்து எல்லாருமே பொறாமைப்படுவாங்க. அதனால் நான் யார் தெரியுமா என்பதை நிரூபிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பாதுகாப்பான வழி மகிழ்ச்சியாக வாழ்வது. உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது. உடலை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு காரணம் சண்டை போடுறதுக்காக முன்னாடி அப்படி தான். உடம்பு உறுதியாக இருந்தால் அவங்க கூட சண்டை போடக்கூடாது. அவன் எல்லாரையும் அடித்து போட்டுருவான். அவளுக்கு உடம்பு பயங்கரமாக இருக்குது, அவள் எல்லாத்தையும் அடித்து போட்டுருவா. அந்த மாதிரி உடல் உறுதி என்பது சண்டையோடு தொடர்புறுத்தினார்கள். இன்றைக்கு அப்படி கிடையாது. உடம்பு உறுதியாக இருக்குன்னா அவங்க சண்டை போடுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சண்டை போடணுங்கிற அர்த்தமும் கிடையாது. உடல் உறுதியாக இருந்தால் அவர்களை மென்மையானவர்களாகத்தான் இப்போ பார்க்குறாங்க. அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் மென்மையானவர்களாக இருக்க மாட்டாங்க. அதாவது மென்மையானவர்களாகத்தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா பயப்பட வேண்டிய. அந்த காலத்தில் உடம்பு உறுதியாக இருந்தால் அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க. கண்டிப்பாக அவன் அடிப்பான், அவர் ரவுடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி உடம்பு உறுதியாக இருந்தால் அவங்கள பார்த்து மக்கள் பயப்பட மாட்டாங்க. அவங்க மென்மையானவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்களுக்கு இருக்குது. அதனால் உடல் உறுதியை கடந்த காலங்களில் உடம்பை உறுதியாக வச்சுட்டாலே அவனுக்கு ஆபத்து அதிகம். அவனை சண்டைக்கு இழுப்பாங்க. நீ என்ன உடம்பு பயங்கரமாக வச்சுருக்க, என்னென்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு இழுப்பாங்க. நீ உடம்பு உறுதியாக இருந்தாலே சண்டைக்கு இழுப்பாங்க, வம்புக்கு இழுப்பாங்க. சண்டை போட்டு நீ வலிமையை நிரூபிக்கணும். அப்போ தான் உடம்பே உறுதியாக வச்சுருக்க முடியும். அந்த மாதிரி கடந்த காலங்களில் இருந்தது. இன்றைக்கி உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. உங்களை யாரும் வம்புக்கு இழுக்கிறதில்ல. அந்த காலத்தில் இழுப்பாங்க. உடம்பு உறுதியாக இருக்குது அப்படின்னாலே ஒரு தெருக்காரங்களில் ஒரு 2-3 ஆம்பளைகளுக்கு உடம்பு உறுதியாக இருக்குது, நல்லா கட்டுன்னு இருக்குது அப்படின்னா பக்கத்து தெருக்காரனுக்கு கோபம் வரும். ஏன்னா எல்லோரும் அவங்கள வியந்து பார்க்கும்போது பக்கத்து தெருக்காரனுக்கு கோபம் வரும். அவனை அடித்து அவமானப்படுத்தி அவனை ஒன்றுமெல்லாம் பண்ணணும். அப்போ தான் அவனுக்கு ஆத்திரம் குறையும். அந்த மாதிரி பொறாமப்படுவாங்க. இன்றைக்கி எப்படி பொறாமப்படுவாங்க? அதே மாதிரி தான் கடந்த காலங்கள்லேயும் அந்த பொறாமை இருந்தது. இன்றைக்கி எப்படி உடல் உறுதியாக இருப்பவர்களை பார்த்து மக்கள் பொறாமைப்படுகிறார்கள் அல்லது வியந்து பார்க்குறாங்க. அதை கடந்த காலங்கள்லையும் இருக்கும்போது அப்போ சண்டை போட்டு பார்க்கலாம். நீ உடம்பு உறுதியாக இருக்கலாம், வா என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி உடம்பு உறுதியாக இருந்தாலும் ஆனால் எல்லாருமே சண்டை போட்டுற மாட்டாங்க. உடம்பு உறுதியாக இருந்தால் எல்லாருமே சண்டை போட்டுற மாட்டாங்க. அமைதியானவர்களும் இருக்கிறார்கள், சண்டையை விரும்பாதவர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி கூட இருக்காங்க கடந்த காலங்கள். அதனால் இப்போ நீங்கள் யாருன்னு தெரியுமா என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு அற்புதமான வழி எதுனாக்கா உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது. அதுதான் இனி வருங்காலங்களில் வியப்பை தரும், இந்த மக்களுக்கு வரவேற்பை தரும். அவர்களை தான் வியந்து பார்ப்பாங்க. இனிமேல் இந்த டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதன் மூலம் மக்களை நான் யாரும் தெரியுமா நிரூபிக்கிறதுக்கான அது ஒரு வழிமுறையாக இப்போ பார்க்க மாட்டாங்க. ஒரு டாக்டராலேயோ ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், இவங்களால உடம்பை உறுதியாக வச்சுக்கவும் முடியாது. எங்கே பெரும்பாலானவர்கள் ஏன்னா இவர்களுடைய தொழிலில் எப்போ பார்த்தாலும் ரொம்ப கடினமாக உழைக்கணும். அதுக்காகவே நேரத்தை செலவிடணும். அதனால் இவங்க உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதற்கோ உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கோ இவர்களுக்கு நேரமே கிடைக்காது. நீங்கள் இயல்பாக எளிமையாக வாழ்ந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், உறுதியாக வச்சுக்க முடியும், உடம்பு அழகாக வச்சுக்க முடியும். உங்களுக்கு நேரம் கிடைக்கணும், நிறைய நேரம் கிடைக்கணும். உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதற்கு நேரம் கிடைக்கணும். ஒரு டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ விஞ்ஞானிக்கோ அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது.
அவங்க விஞ்ஞானத்துறையிலையோ மருத்துவத்துறையிலையோ ஒரு இன்ஜினியர் அந்த துறையிலையோ முழு நேரமாக பிஸியாக இருப்பாங்க. அதனாலே அவங்க உடல் நலன் ஆரோக்கியம் எல்லாம் கெட்டு போயிடும். அதனால் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உறுதியாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் ஆகிறதோ மருத்துவர் ஆகிறதோ விஞ்ஞானி இந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்குலாம் அந்த விழிப்புணர்வு கூட இப்போ மக்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இனிமேல் ஒருவர் தன்னை நிரூபிப்பதற்கு மக்கள் எதை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, நான் யார் தெரியுமா என்பதை நிரூபிப்பதற்கு எதை தேர்ந்தெடுப்பார்கள் என்றால் மகிழ்ச்சியாக வாழ்வதை தேர்ந்தெடுப்பார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலம் நான் யார் தெரியுமா என்பதை எல்லாருமே நிரூபிப்பாங்க. இந்த வழி எல்லாத்துக்குமே தேவை, எல்லாத்துக்கும் பொருந்தும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பொருந்தும். இப்போ 2040 பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சு போயிடும். அதன் பிறகு இங்கே யாரும் டாக்டர் அப்புறம் இன்ஜினியர் அப்புறம் விஞ்ஞானி அப்புறம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பள்ளிகள் கிடையாது, இப்போ கல்லூரிகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, கணினி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் எல்லாருமே விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. எளிமையான விவசாயம், காய்கறிகளை, பழங்களை, கீரைகளை, கிழங்குகளை, பயிர்களை, பருப்புகளை, கடலைகளை உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயத்தை பார்க்க போகிறாங்க. தானியங்களை உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விவசாயம், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது உடம்புக்கு நோயையும் தரும். தானியங்களை உணவாக உண்பது நோய் தரும். அதனால் எளிமையான விவசாயத்தை பண்ணிவிட்டு மிச்சமுள்ள நேரத்தில் விளையாடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, ஓடுவாங்க, நடப்பாங்க. இப்படி மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். ஆடல் பாடல், அப்புறம் அவங்க உடல் எங்கே போனாலும் அவங்க தினசரி வாழ்க்கையில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வருது. அந்த வாழ்க்கையில் வாழ்கிறவங்க தினசரி ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் உடல் அவர்களுக்கு இயக்கத்திலே இருக்கணும். ஒன்று எங்கேயாவது நடப்பாங்க, ஓடுவாங்க, குனிஞ்சு நிமிந்து வேலை பார்ப்பாங்க, விளையாடுவாங்க, ஆடல் பாடல், இப்படி அவர்கள் உடல் உழைப்பு அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் கிடச்சிக்கிட்டே இருக்கும், மென்மையான வழிகளில் தினமும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க உடம்பும் அற்புதமாக இருக்கும். அவங்க தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. அவங்க பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க உடம்பு குண்டாகவும் இருக்காது. உடல் பருமன் என்கிற பேச்சுக்கும் இடம் இல்லை, நோய் வருவதற்கும் வாய்ப்பு இல்லை. உடம்பும் அழகாக இருக்கும். இயற்கையோடு இணைஞ்சு சுத்தமான காற்றை சுவாசிக்க போகிறாங்க. காடுகளில் தான் வாழப்போகிறார்கள். மனுஷங்க திட்டமிட்டு உருவாக்கிய காடுகளில் அவர்கள் வாழப்போகிறார்கள். அதனால் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், நோயும் இருக்காது, உடம்பும் உறுதியாக இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையும் அழகாக இருக்கும். ஆக அப்போ 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரும் ஒரே வழியை தேர்ந்தெடுப்பார்கள். என்ன? தன்னை நிரூபிப்பதற்காக, தனது வலிமையை நிரூபிப்பதற்காக, நான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக, தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த மக்கள் எல்லாம் ஒரே வழியை தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் என்னது? மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலம் தான் யார் என்பதை நிரூபிப்பார்கள். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ போகிறேன் தெரியுமா, நான் என்னுடைய கணவனை எந்த அளவுக்கு நேசிக்க போகிறேன் பாரு, என்னுடைய பிள்ளைகளை நான் எந்த அளவுக்கு, என் பிள்ளைகள் மீது எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கேன் பாரு, நான் என்னுடைய மனைவியை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் பாரு, என்னுடைய அம்மாவை நான் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறேன் பாரு, என்னுடைய அம்மா வயசு 90க்கு மேலே ஆயிடுச்சு, 100 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்க இன்றைக்கி படுத்த படுக்கையாக இருக்காங்க முதுமையின் காரணமாக, நான் எந்த அளவுக்கு அவங்க குழந்தை போல் பார்த்துக்கிறேன் பாரு, என்னை சின்ன வயசில் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி நான் அவங்கள பார்த்துப்பேன், அவங்க என்ன நினச்சி பெருமைப்படுறாங்க, எனக்கு பெருமையாக இருக்குது, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஒரு 100 வயசுக்கு அப்புறம் என்னுடைய அம்மா உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு நான் சேவை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை, இதுதான் பெருமையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருமே வாழ போகிறாங்க, எல்லாரும் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நான் யார் தெரியுமா என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு மகன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தனது அம்மாவை முதிய வயதில் 100 வயது தாண்டிய தனது அம்மாவை படுக்கையில் படுத்துகிற முதுமையின் காரணமாக எழுந்து உட்காரக்கூட முடியாத தனது அம்மாவை, தனது அப்பாவை பார்த்துக்கிறான். அது பொண்ணாக கூட இருக்கலாம், மக கூட பார்த்துப்பாங்க. இதுதான் தான் யார் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வழிமுறை. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகள் மீது பாசத்தை செலுத்துவார்கள், பிள்ளைகளை அக்கறையாக பார்த்துப்பாங்க. பிள்ளைகளை சுதந்திரமாக நீங்கள் வாழுங்க, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க, நான் யார் தெரியுமா, அப்படி நான் ஒரு நல்ல அப்பா, நான் ஒரு நல்ல அம்மா, என்னை பற்றி தெரியுமா, என்னுடைய பிள்ளைகளை நான் மகிழ்ச்சியாக வச்சுப்பேன், அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நான் எப்பவும் கவனிச்சிக்கிட்டே இருப்பேன், அது எனக்கு சந்தோஷம், அதன் மூலம் என் பிள்ளைகள் என்ன பெருமையாக நினைக்கிறேன், அதன் மூலம் நான் யார் என்பதை நிரூபிப்பேன். இதுதான்
நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கான இயற்கையான வழி, அனைவருக்கும் பொதுவான வழி. அழிவே இல்லாத, இதில் வந்து அழிவே கிடையாது, ஆபத்தே கிடையாது, பாதிப்பே கிடையாது, யாருக்கும் பாதிப்பு கிடையாது, அவமானம் கிடையாது. ஆரோக்கியம்தான் இதில் இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். மனித ஆயுட்காலம் கூட போகுது. மனித ஆயுட்காலம் எப்படி இனிமேல் கூட போகுது. நீ மருத்துவராகி மனித ஆயுட்காலத்தை கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ மருத்துவர் ஆகணும், நான் நோய்களை ஒழிக்க போகிறேன் அப்படின்லாம் கிடையாது. நீ யார் என்பதை நிரூபிப்பதற்காக நீ மருத்துவர் ஆகணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா இங்கே ஒன்றும் நோய்கள் குணமாக போகிறதில்ல. ஆனால் நீ யார் என்பதை நிரூபிப்பதற்காக அன்பு செலுத்துகிற வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இங்கே நோய்களே வராது. இதை சாப்பிடாத, அதை சாப்பிட்டா நோய் வரும். அரிசியா, அதை சாப்பிடாத, அதை சாப்பிட்டா நோய் வரும். உனக்கு தெரியாதா? கடந்த காலங்களில் நம் முன்னோர்கள் எத்தனை பேர், கோடிக்கணக்கான பேர் நோய் வந்து சீக்கு வந்து செத்து போனாங்க. தெரியாதா உனக்கு? அந்த வரலாறு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எதிர்காலங்களில் மக்கள் பேசுவாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து மக்கள் பேசுவாங்க. இந்த மாமிசத்தெல்லாம் உணவாக உண்டு தான் நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய பேர் செத்து போனாங்க, கோடிக்கணக்கானவர் செத்து போனாங்க. அதனால் அதை சாப்பிடக்கூடாது. அதனால் வந்து நான் யார் தெரியுமா, நான் மாமிசத்தையே சாப்பிட மாட்டேன். நான் யார் தெரியுமா, நான் தானியங்களை உணவாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு மன உறுதி இருக்கிறது. நான் யார் என்பது அன்னைக்கு அதுதான் வியந்து, உணவு கட்டுப்பாடு இருக்கிறவங்கள பார்த்து வியந்து பார்க்குறாங்க. இட்லி பூரி அப்படி விதவிதமாக சாப்பிட்றவங்கள பார்த்து வியந்து பார்த்த காலமும் இருக்குது. பிரியாணி சாப்பிட்டா அவங்கள வியப்பாக பார்த்தாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா அவங்கள வியப்பாக பார்ப்பாங்க. நல்ல 6 வகையான உணவு, அப்படி கறி, சோறு, நிறைய வேலைக்க சாப்பாடு, அதெல்லாம் சாப்பிட்டவங்களே வியந்து பார்த்தாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா யாரும் வியந்து பார்க்குறதில்ல. இன்றைக்கி யார் வியந்து பார்க்குறாங்கன்னா உணவில் கட்டுப்பாடு. நான் இந்த மாதிரி சாதம்லாம் சாப்பிட மாட்டாங்க. காய்கறி பொரியல், கீரை கூட்டு, கீரை பொரியல், கிழங்குகள், இதைத்தான் சாப்பிடுவேன். நான்வெஜ்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவங்கள தான் இப்போ இன்றைக்கி வியந்து பார்க்குறாங்க. உணவு கட்டுப்பாடுடன் இருப்பவர்களை தான் வியந்து பார்க்கிறார்கள். அப்போ அவங்க வந்து அதை நோக்கி மக்கள் இப்போ போக ஆரம்பிக்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்தின் மீது ஒரு மோகம். இப்படி நீங்கள் யார் நிரூபிக்கிறோமா, உணவு கட்டுப்பாடை நீங்கள் கடைபிடிங்க. அதன் மூலம் நீங்கள் யார் என்பதை நிரூபிங்க. நான் யார் நிரூபிக்க போகிறேன் பாரு. நான் இந்த சாதத்தையே சாப்பிட மாட்டேன், சோறே சாப்பிட மாட்டேன், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாலே நீங்கள் வலிமையானவர்கள். எப்படிப்பா உன்னால் சாப்பிடாமல் இருக்க முடியுது? என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டா தான் நல்ல திருப்தியாக இருக்கும், திம்முன்னு இருக்கும். சாப்பிட்டாதான்ப்பா எனக்கு திருப்தியாக இருக்குது, நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து சாப்பிட்லன்னா என்னால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் தொப்பையும் தொந்தியுமாக குண்டாகவும் இருப்பாங்க. ஆனால் வந்து உணவு கட்டுப்பாடு கடைபிடிப்பவர்களை பார்த்தா இன்றைக்கி பொறாமப்படுவாங்க. எப்படி இவரால் முடிகிறது? எப்படி இவரால் சாதம் சாப்பிடாமல் இருக்க முடிகிறது? எப்படி இவர் வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி எல்லாம் இவரால் எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியுது? எப்படி அந்த அளவுக்கு மனதிடம் படைத்தவரா இவர் அப்படின்னு உணவு கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணுறவங்கள பார்த்து, உணவு கட்டுப்பாடுடன் வாழ்கிறவர்களை பார்த்து இன்றைக்கி வியந்து பார்க்குறாங்க. அவர்களை ஆராய்ச்சி செய்கிறார்கள், எப்படி அவரால் மட்டும் இது முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வழிமுறை தான் உணவு கட்டுப்பாடு. மகிழ்ச்சியாக வாழ்வது, அன்பு செலுத்துவது, ஒழுக்கமாக வாழ்வது. எப்படிப்பா உன்னுடைய மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கிற அப்படிங்கிற அந்த இது கணவனுக்கு எப்படி உன்னால் உண்மையாக இருக்க முடியுது? இதுதான் நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கான வழி. நான் யாருங்கிற நிரூபிக்கிறேன் பார். நான் எனது மனைவிக்கு நான் உண்மையாக இருக்க போகிறேன் பார். எனது கணவனுக்கு நான் உண்மையாக இருக்க போகிறேன். நான் யார் நிரூபிக்கிறேன்? உன்னால் முடியுமா? அதனால் இந்த மாதிரி வழியில் ஒழுக்கமாக வாழ்வது கூட நான் யார் என்பதை நிரூபிப்பது, வலிமை வேண்டும். ஒழுக்கம் என்பது வலியை தரும். நேர்மையாக வாழ்வது என்பது வலியை தரும். நேர்மையாக வாழ்வது கூட நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வழிமுறைகளில் ஒன்று. நேர்மையாக வாழ்வது எல்லாராலையும் சாத்தியம் கிடையாது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நேர்மையாக வாழ்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட வலிமையானவராக இருக்க முடியும்? எப்படி அது அவரால் மட்டும் சாத்தியமாகிறது? அப்போ அது நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு பாதுகாப்பான வழிகளில் இதுவும் ஒன்று. நேர்மையாக இருப்பது. நேர்மையாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், உடலை உறுதியாகவும் அழகாகவும் வச்சுக்க முடியும். உடலை உறுதியாகவும் அழகாகவும் வச்சுக்கிட்டா தான் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். இது எல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. பாதுகாப்பான வழி.
இதுதான் இனிமேல் வந்து எதிர்காலமாக போகிறது. நேர்மையாக இப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலம் தங்களை யார் என்பதை இந்த உலகுக்கு நிரூபிக்கிற ஒரு வழியாக மக்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் இனிவரும் காலங்களில். அதனால் இனிவரும் காலங்கள் என்பது ரொம்பவும் அமைதியான ஒரு உலகமாக இருக்கும். ஆபத்து இல்லாத உலகமாக, வன்முறை இல்லாத உலகமாக, குற்றங்கள் இல்லாத, நோய்கள் இல்லாத ஒரு உலகமாக இருக்கும். ஆடம்பரம் இல்லாத ஒரு உலகம், சொகுசு இல்லாத, தனி உடைமை இல்லாத ஒரு உலகம், சமத்துவமின்மை இல்லாத ஒரு உலகம், சமத்துவம் நிறைந்த ஒரு உலகமாக இனி வரும் காலம் இருக்கும். இன்னும் 20 வருஷம்தான். அதுக்கப்புறம் 2040 பிறகு நான் சொல்கிற அந்த உலகம் ஆரம்பித்து விடும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அந்த உலகம் வந்து ஆரம்பித்துவிடும். அதை நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம். நான் யார் என்று நிரூபிப்பதற்காக நம்ம மக்கள் என்ன வழியை தேர்ந்தெடுப்பாங்கன்னா, நான் யாருன்னு வாழ்கிறேன், நான் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து காட்டுறேன் பாரு, அதுதான் வந்து இனிமேல் நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வழிமுறை. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களும் இந்த வழியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. நான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக நான் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து காட்டுறேன் பாரு, அதுதான் வந்து இனிமேல் அனைவருடைய லட்சியமாக இருக்க போகிறது. ஏன்னா 120 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா உடம்பு உறுதியாக இருக்கணும். உடம்பில் வந்து உறுதி இல்லைன்னா முதுமை என்பது 80-70 வயசுலேயே வந்துடும். ஒரு 100 வயசில் வர வேண்டிய முதுமை 80-70 வயசுலேயே வந்துடும். சுருக்கம், உடம்பு டைட்டாக இருக்கணும், அப்படி இறுக்கமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து 80 வயசில் கூட உறுதியாக இருக்கும், இளமையோடு இருப்பீங்க. அப்போ நீங்கள் 90 வயசு, ஒரு 100 வயசு கடந்தால் கூட உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. நீங்கள் உடம்புல உறுதி இல்லைன்னா அப்புறம் தான் ஒரு 60-70 வயசுலேயே வந்து முதுமை தெரிய ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு வாழ முடியாது, நமக்கு தளர்ச்சி வந்துடும், நம்பிக்கை போயிடும். உடம்புல அழகு இல்லைன்னா முதுமை வந்த உடனே நமக்கு நம்பிக்கை போயிடும். முதுமை ரொம்ப சுருக்கம், பார்க்குறக்கே நல்லா இல்லை, வாழ்வதற்கான நம்பிக்கை, ஆர்வமே இல்லாமல் போயிடும். அதனால் அழகாக இருக்கணும். அழகாக இருக்கும்போது தான் 70-80 வயசில் கூட உறுதியாகவும் அழகாகவும் இருக்கும்போது நமக்கு இன்னும் வாழணுங்கிற எண்ணம், ஆர்வம்லாம் வரும். அதனால் 120 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக உடல் உறுதியாக இருந்தே ஆகணும். அந்த மாதிரி இனிமேல் மக்கள் வந்து எதன் மூலமாக தன்னை நிரூபிப்பார்கள் என்றால், நான் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து காட்டுறேன் பாரு, நான் யார் நிரூபிக்கிறேன் பாரு. ஏன்னா அதுக்கு இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான ஒரு உலகமாக இருக்கிறது. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து நிறைய ஆபத்து, இன்றைக்கும் சரி ஆபத்து. நீங்கள் 120 வயசு வரைக்கும் வாழணுன்னா உணவு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. நோய்களிலிருந்து ஒரு அச்சுறுத்தல், அப்புறம் விபத்துகள் மூலமாக சாவதற்கு வாய்ப்பு, நோய்கள் மூலமாக சாவதற்கு வாய்ப்பு, குற்றங்கள் மூலமாக சாவதற்கு வாய்ப்பு. கடந்த காலங்களில் நிறைய இருந்தது, போரிடுதல், அதன் மூலம் செத்து போயிடுவாங்க. அப்போ 120 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு யாராலையும் நிரூபிக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஆனால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு இன்றைக்கி விபத்து மூலமாக இருக்குது, நோய்கள் மூலமாக ஒருத்தர் 120 வயசு வரைக்கும் வாழ்கிறது இன்றைக்கி அதிசயமாக பார்க்கப்படுகிறது. ஒருத்தர் விஞ்ஞானி ஆகிடலாம், டாக்டர் ஆகிடலாம், முதலமைச்சர் ஆகிடலாம், பிரதமர் ஆகிடலாம். ஆனால் 120 வயசு வரைக்கும் வாழ்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அவர் யாராலையுமே செய்ய முடியாத அந்த சாதனை அது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் அப்படி ஒருத்தர் இருக்கவே வாய்ப்பு இல்லை. 120 வயசு வரைக்கும் யாருமே நிகழ்த்த முடியாத சாதனை அது. 120 வயசு வரைக்கும் வாழ்கிறது. இன்ன வரைக்கும் அந்த சாதனையை இந்த இந்தியாவில் யார் நிகழ்த்தவில்லை என்று நான் நினைக்கிறேன். நிகழ்த்தியிருந்தால் கூட யாராவது 1-2 பேர் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனை. விஞ்ஞானிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க, அப்புறம் மருத்துவர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க, இன்ஜினியர்கள் வந்துட்டாங்க, மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சிட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு சாதனை, இவர் எல்லாருமே வேந்து பார்க்குற ஒரு சாதனை எது? 120 வயசு வரைக்கும் வாழ்கிறது. அந்த சாதனை பாருங்கள், எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள். அப்போ அந்த சாதனை தான் மிகப்பெரிய கடினமான சாதனை. அதைத்தான் வந்து இனிமேல் செய்ய போகிறாங்க. அதுதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் செய்ய போகிறாங்க. எல்லாருடைய லட்சியமும் என்னது? 120 வயசு வரைக்கும் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த சாதனையை நான் நிகழ்த்தப் போகிறார்கள். நான் யார் தெரியுமா என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு வழி தேர்ந்தெடு. 120 வயசு வரைக்கும் நான் வாழ போகிறேன். அப்போ மகிழ்ச்சியாகவும் வாழணும், உடலில் உறுதியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் தான் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழணுங்கிற ஆசையே வரும். வெறுமனே சும்மா 120 வயசு வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்குது அது கிடையாது. மகிழ்ச்சியாக வாழணும், அப்போ தான் வந்து ஆசை வரும். ஆசை வரணும், இன்னும் அனுபவிக்கணும் வாழ்க்கையை. 120 வயசு வரைக்கும் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அப்போ தான் இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரி நான் யார் தெரியுமா என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வழியாக உலகில் உள்ள அனைத்து மக்களுமே 800 கோடி பேரும் தேர்ந்தெடுக்கிற ஒரு நடைமுறை எதுனா 120 வயசு வரைக்கும் வாழ போகிறேன்.
அது வந்து எளிதான லட்சியமே கிடையாது, சாதாரண லட்சியமே கிடையாது. இன்றைக்கி உள்ளவங்களால் ஒரு பெரும்பாலானவர்களால் முடியவே முடியாது. அப்படி ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். இனிமே பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் அந்த ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்து வாழ போகிறாங்க. அப்படின்னா 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழப்போகிற அந்த மக்கள் அனைவருமே 120 வயசு வரைக்கும் வாழணும் அப்படிங்கிற நோக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள், லட்சியம் உடையவர்களாக இருந்து அதை சாதித்து காட்டுகிறவர்களாகவும் இருப்பார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழப்போகிற அந்த மக்கள் அப்படின்னா அவங்க எல்லாருமே அந்த சாதனையை செய்வாங்க. ஓரிருவர் மட்டுமல்ல, எல்லாருமே அந்த சாதனையை நிகழ்த்துவார்கள். அப்படி இடையிலே ஒருத்தர் செத்து போயிட்டா அது அவங்களுக்கு அவமானமாக தெரியும், அந்த குடும்பத்துக்கே அவமானம். ஒருத்தர் 100 வயசில் செத்து போயிட்டார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே அவமானம். ஒருத்தர் 120 வயசில் சாகிறார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு பெருமை. அப்போ அவர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் 120 வயசு வரைக்கும் வாழ்கிறார் அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும் காரணம் கிடையாது, அந்த குடும்பமும் காரணம். அந்த குடும்பம் நல்லா பார்த்துக்குச்சு அவரை, அதனால தான் அவர் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அது வந்து ஒரு பெருமை. அதனால் இது வந்து ஒரு இயற்கையான பெருமை. அந்த பெருமையை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதற்காக போராடுவார்கள். அப்போது ஒருத்தர் வந்து 80 வயசில் செத்து போயிட்டார், 90 வயசில் செத்து போயிட்டார்னா அது அவர்களுக்கு அவமானம். யாருக்குன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற அந்த மக்களுக்கு அது ஒரு அவமானம். குறைந்த வயதில் 90 வயசில் செத்து போனால் அது ஒரு அவமானமாக பார்ப்பார்கள். இன்றைக்கி நாம் அதை பெருமையாக பார்ப்போம். ஆனால் இன்னும் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து 100 வயசில் செத்தால் கூட அவமானம், 120 வயசில் செத்தால் தான் அது பெருமை. அதனால் அந்த பெருமையை பெறுவதற்காக, இல்லைன்னா அந்த குடும்பம் நல்லா பார்த்துக்கலைங்க, அதான் 100 வயசில் செத்து போயிட்டாங்க, 120 வயசு வரை வாழ வேண்டிய அந்த மனுஷன் 100 வயசுலேயே செத்து போயிட்டான். காரணம் அந்த குடும்பம் நல்லா பார்த்துக்கல, அதான் காரணம். அவரும் நல்லா பார்த்துக்கல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்து அது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஐயோ நம்ம தாத்தா 100 வயசுலேயே செத்து போயிட்டாரே, இன்னும் 20 வருஷம் வாழ வேண்டிய அந்த மனுஷன் 100 வயசுலேயே செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குற்ற உணர்ச்சியாக மாறிவிடும். அதனால் இனிமே வரப்போகிற தலைமுறையினர் நான் யார் தெரியுமா என தனது வலிமையை நிரூபிக்கிற ஒரு களம் தான் 120 வயசு வரைக்கும் வாழ்வது. 120 வயசு வரைக்கும் வாழணுன்னா என்ன தேவை? உடலில் உறுதி தேவை, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஏன்னா வாழ்க்கையை அனுபவிக்கலாம், இன்னும் அனுபவிக்கணுங்க எண்ணம் தான் வாழ்நாளை அதிகரிக்கும். வாழ்நாளை அதிகரிக்கணும்னா நீ மகிழ்ச்சியாக வாழணும். மகிழ்ச்சியாக வாழாமல் அதிக காலம் உயிர் வாழ முடியாது. ஏன் மக்கள் 70 வயசில் செத்து போகிறாங்க, 80 வயசில் ஏன் செத்து போகிறாங்கன்னா மகிழ்ச்சி இல்லை, இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. அதனால தான் அவர்கள் சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. சும்மாவே யாராலும் உட்கார முடியாது. உட்கார்வது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் தேவை, மகிழ்ச்சியாக வாழணும், ஒரு காரணம் தேவை. ஒரு காரணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதனால் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு காரணம் தேவை. இல்லை மகிழ்ச்சியாக வாழ்வது தான் ஒரு காரணமே. அதிக காலம் உயிர் வாழ்வதற்கு நம்ம ஒரு காரணம் தேவை, மகிழ்ச்சியாக வாழ்வது தான் காரணமே. இல்லாமல் நீ வந்து வெறுமனே எந்த மகிழ்ச்சியும் இல்லாமல் சும்மாலாம் இங்கே உட்காரவே முடியாது, போர் அடிக்கும். ஆனால் போய் சேர்ந்துடலாம், அதை விட போய் சேர்ந்துடலான்னு தோணும். அதனால் மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலம் இந்த உலகத்தில் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும், வாழ்நாளை அதிகரிக்கவும் முடியும். அதன் மூலம் நான் யார் என்பதை நிரூபித்து விட்டு ஒவ்வொருத்தரும் போவார். 120 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒருத்தர் போகிறாருன்னா அவர் நான் யார் என்பதை நிரூபித்து விட்டு அவர் இந்த உலகை விட்டு போகிறார் என்று பொருள்.